பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? சிலுவையிலிருந்து 7 வார்த்தைகள். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஆண்டவர் சிலுவை காட்சியை நம்ம வரைஞ்சிருக்கோம். அதோட சின்ன சாட்சியும் பார்ட் 1 வீடியோல இருக்கு, அதை போய் பாருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 4வது வார்த்தையிலிருந்து தியானிக்கலாம். மத்திய 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அதாவது ஏசப்பா சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அப்ப பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. எபிரேயர் மொழியில ஏலி ஏலி லாமா சபத்தானி. அதோட அர்த்தம் என்னன்னா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அர்த்தம். ஏன்னா ஏசப்பா மேல எல்லா பாரமும் இருக்கு. அதாவது நம்ம எல்லாரும் சேர்ந்த பாவம் ஏசப்பா தலைமையில இருக்கு. ஸோ ஆண்டவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரா இருக்கார் இல்லையா? ஸோ அவர் மேல எல்லா பாரமும் பாவமும் இருக்கிறதுனால பிதாவால பார்க்க முடியாதனால பிதா கண்கள் இருந்து இசப்பா கொஞ்சம் ஒரு இமைப்பொழுதுதான் மறைக்கப்பட்டதா இருக்கு. திரும்பி இருக்கார். மேகம் மறைச்சதா சொல்லப்படுது. சோ அதை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைச்சு இசப்பா ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது ஒரு இமைப்பொழுதுதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் நித்தியமா பிதாவோட வளர்ந்து பரிசு வீற்று கொண்டு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசியிருக்கார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு இமைப்பொழுது நம்மள கைவிடுறார். அந்த வசனம் என்ன பார்க்கலாமா? ஏசியா 54வது அதிகாரம் 7-8 வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உண்மைப்பர் சொல்லுகிறார். அதாவது இயேசப்பா ஒரு இமைப்பொழுது நம்மளை கைவிடுறாராம். என்னுடைய சொல்லிக்க உன்னை விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆனா ஏன் இங்க ஒரு இமைப்பொழுது கைவிடுறா? ஏன்னா நம்ம இயேசப்பாக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு வான் பண்ணிட்டே இருப்பாரு. அப்பயும் மீறி நம்ம செய்யும் போது சரி இப்போ உனக்கு அதான் விருப்பம்னா சரி பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இமைப்பொழுதுதான் நம்மளை கைவிடுறோம். ஆனா உருக்கமான இரக்கங்களால் நம்மளை சேர்த்துக் கொள்ளணும். அந்த கை விடுறதை காட்டிலும் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்க அந்த இரக்கம் பெரியதா இருக்குது. இப்ப குழந்தை பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டே இருக்கும். தடுக்கி விடும் போது தகப்பன் முன்ன பிடித்ததை விட அதிகமா பிடிப்பார்ல, கெட்டியா பிடிச்சுப்பாங்க. அந்த மாதிரிதான் ஆண்டவர் கூட நடந்து போயிருக்க கொஞ்சம் நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்கும். ஆனா முன்ன பிடித்ததை காட்டிலும் அதிகமா ஆண்டவர் நம்மள இறுக்கமா பிடித்துக் கொள்கிறாராம். ஆண்டவர் அந்த இமைப்படுத்தி விட்டுறாருல, அது ஏன்னா நம்ம உணர்ந்து கொள்ளணும். கடினமான சிச்சுவேஷன்ல நம்ம ஆண்டவர் நோக்கி பாக்குறோமா இல்ல மனுஷனை தேடி போறோமா? ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு டெஸ்டே வைப்பார். இதான் ஆண்டவர் ஒரு இமைப்பொழுது விட்டாரு. அப்ப ஏசப்பா மனுஷன் நோக்கி பார்க்கல, உதவிக்கு கூப்பிடல, பிதாவை தான் நோக்கி கூப்பிட்டார். தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொல்லி பிதாவை தான் நோக்கி பார்க்கிறார். அதே போல வாழ்க்கையில கைவிடுறமான சிச்சுவேஷன், தலைக்கு மேல பிரச்சனை, இது கை மீறி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம எசப்பாவை தான் நோக்கி பார்க்கணும். எசப்பா எனக்கு இது உதவி செய்யுங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, இதுல இருந்து மீண்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம எசப்பா தான் நோக்கி பார்க்கணும், தவிர மனுஷன் நோக்கி பார்க்க கூடாது. மனுஷன் நோக்கி இவங்க கிட்ட போனா இவங்களுக்கு எனக்கு உதவி செய்வாங்க, இதுல இருந்து விடுதலை கொடுப்பாங்க, இது மூலியமா என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கும், என் பையனை ஒரு நல்ல போஸ்டிங்ல வைக்கிறேன்னு சொன்னாங்க, இடம் கிடைக்கும், சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எசப்பா தேடாம மனுஷ தெய்வ தேடி போனோம்னா நிச்சயமா அங்க நமக்கு தோல்விதான் வரும். ஆண்டவர் நம்மளை கைவிடுற மாதிரி தான் அந்த சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எசப்பா தான் நம்ம முன்னிட்டு வைக்கணும். அதாவது அற்ப காலத்தை மூண்ட கோபத்தினால ஆண்டவர் ஒரு இமைப்பொழுது அவரோட முகத்தை மறைக்கிறான். அதை காட்டி நம்ம மறைத்தாலுமே ஆண்டவர் நமக்கு நித்திய கிருபையோட நமக்கு இரக்கம் செய்கிறவரா இருக்க. நம்ம அதை தப்ப உணர்ந்து கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னா, நான் உங்களை நம்ம மனுஷன் நம்பிட்டேன், மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முன்ன காட்டினும் அதிகமான கிருபையும் இரக்கமும் ஆண்டவர் நம்மளுக்கு பாராட்டுகிறவரா இருக்கிறார். கைவிடுற மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலுமே நம்ம ஏசப்பா சமூகத்தை தான் போய் நிக்கணும் மனுஷனல்ல. அடுத்த வார்த்தை தாகமா இருக்கிறேன். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்க தாகமா இருக்கிறேன் என்றார். அப்போ ஏசப்பா சிலுவையில் இருக்கும், இதெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சு ஆண்டவர் வேத வாக்கியத்தின்படி எல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருக்கு. அதையும் நான் தாகமா இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றார். அவர் தாகமா இருக்கேன் அப்படின்னு சொன்னது நிச்சயமா அவர் தண்ணி தாகத்துக்காக கேட்கல, அவரு ஆத்மா தாகத்துக்காக கேட்கிறார். ஏன்னா அங்க ஆண்டவர் மறிக்க போற நேரத்துலயும் ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு அந்த ஒரு தாகம் ஆண்டுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்கு. சுத்தி காத்துமா ரசிக்கப்படணும், இவங்களாலும் பரலோகத்துக்கு வரணும், அந்த தாகம் வாஞ்சி ஆண்டுக்குள்ள காணப்படுது. இது அப்படி பாத்தீங்கன்னா யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் தாகத்துக்கு தான் சொல்லி கேட்பாரு. அந்த வசனம் வாசிக்கிறேன். அப்போது சமரியா நாடாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இங்கேயும் ஆண்டவர் சமரியா ஸ்திரீ தண்ணி மொண்டு கொள்றதுக்கு வராங்க. அப்போ
அந்த சமரியாஸ்திரியை பார்த்து ஆண்டவர் வந்து தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தாகத்தான தண்ணீர் தான்னு அர்த்தம் கிடையாது. உன் ஆத்மாவை எனக்கு தா, உன் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அந்த சமரியாஸ்திரியை வந்து பார்த்து கேட்கறாங்க. ஏன்னா அந்த ஆத்மா வந்து நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அந்த ஆத்மா வந்து தண்ணியை மொண்டு கொள்றதுக்காக வந்தா ஆண்டவர் வந்து நான் உனக்கு ஜீவ தண்ணீரே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேட்கிறவன் யாருன்னு அறிஞ்சா நீயே அவர்கிட்ட தண்ணி கேட்ப அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் அறிந்து கொள்கிறாங்க. அதுதான் மேசியன் அறிந்து கொண்டு ஊருக்குள்ளாம் போய் ஆண்டவர் பத்தி சொல்றாங்க. அவங்களோட ஆத்மா மீட்கப்படுது, பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படுது. அந்த நேரத்துல அவங்க ஜீவ தண்ணீரும் கிடைச்சிச்சு, நித்திய ஜீவனும் அவங்களுக்கு கிடைச்சது. அதேதான் ஆண்டவர் தாகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வந்து ஆத்மா தாகம், வாழ்க்கையே எனக்கு தான், உன் ஆத்மாவை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்படியே ஆண்டவர் வந்து சிலுவையில இருக்கும் போதே அந்த நான் தாகமா இருக்கேன்னு சொன்னார் இல்லையா, அங்கேயும் ஒரு ஆத்மாவா ஆதாயம் பண்றாரு. வசனம் வாசிக்கிறேன். யோவான் 19:34-35 வசனம். ஆகிலும் போர் சேவகரின் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவருடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருந்தான். அதாவது போர் சேவகன் ஒருத்தர் வந்து ஆண்டவரோட விழா எலும்புல வந்து குத்துறாரு. உடனே தண்ணியும் ரத்தமும் கலந்து வருது. அதை பார்த்தோன்னே அவன் வந்து சாட்சி கொடுக்குறான். இது மெய்யான சாட்சி தான், நீங்க விசுவாசிக்கிறபடி இவர் வந்து உண்மையான கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அவனும் சாட்சி கொடுத்து அவங்க அறிந்து கொள்கிறாங்க. அதாவது சாட்சி கொடுத்து ஏற்றுக்கொள்கிறாங்க. இது அப்படி 100க்கு அதிபதியும் பார்த்து வந்து சொல்வார், இவர் மெய்யான நீதிபதி தான், மெய்யான கிறிஸ்துவ தான், தேவன் தான் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்த தான் வந்து நம்ம வந்து வாசிக்கிறோம். அந்த கடைசி நிமிஷம் அந்த மரண தருவாயில கூட ஆத்மாவா ஆதாயம் பண்ற தாகது தானா ஆத்மா தாகம் ஆண்டவருக்குள்ள காணப்படுது. அதே ஆத்மா தாகம் நம்மளுக்குள்ளேயும் காணப்படும். சுத்தி இருக்கவங்கள பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆத்மா பாரம் பட்டு இந்த ஆத்மா எப்படியாவது பரலோகத்துக்கு வரணும், அந்த வாஞ்சையை நமக்குள்ள காணப்படணும். அடுத்த வார்த்தை, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46 வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னான். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவர் வந்து முடிகிற தருணத்துல ஆண்டோட ஆவியை வந்து பிதா கிட்ட ஒப்படைக்கிறார். பிதாவோட சித்தத்தை எல்லாமே நிறைவேற்றி முடித்து கடைசியில நீங்க என்னை இந்த உலகத்துக்கு அமைச்ச நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் நிறைவேற்றிட்டேன், இப்ப என்னையும் உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆவியை வந்து பிதா கிட்ட ஒப்படைக்கிறா. அதுவும் மிகுந்த சத்தத்தோடனே. ஏன்னா நம்மளோட ஆத்மாவை சொன்ன உடனே வந்து வெளில வராது. இந்த உறக்க சத்தம், கர்த்தரோட சத்தம், உறக்க சத்தம், அந்த உறக்க சத்தத்தினால கர்த்தரோட வாயில வர அந்த சத்தத்தினாலதான் நம்ம ஆத்மா வந்து வெளியில வரும். ஆண்டவரே லாசருவை வந்து எழுப்பும் போதே கூட உரத்த சத்தமா வந்து லாசருவை வெளில வா அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாவோட பேசினார். அதேதான் ஆண்டவர் இங்கேயும் அதே தன்னோட ஆத்மா கிட்ட சத்தமா உரக்க சத்தமா சொல்லி என் ஆவியை உங்க கருத்தை ஒப்படைக்கிறேன்னு சொல்லி பிதா கிட்ட வந்து ஒப்படைக்கிறவனா காணப்படுறார். இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்தேவான் வாழ்க்கையில அப்படியேதான் நடக்கும். ஸ்தேவானை குறித்து நம்ம வந்து பார்ட் 1 வந்து பார்த்திருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. இப்ப வந்து ஸ்தேவான சொன்னார் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:59 வசனம். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். ஸ்தேவானும் பாருங்க ஆண்டவர் ஒப்பு கொடுத்த மாதிரியே ஸ்தேவான் வந்து சொல்றாங்க, என்னோட ஆவியை வந்து ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஸ்தேவான் தொழுது கொள்ளும் போது அப்பவே அவங்க வந்து கல்லெறிந்து கொள்றாங்க. இந்த தருணத்துல ரசிக்கப்பட்டாங்க, வல்லமை ஊழியம் செஞ்சாங்க. அவங்க வந்து கல்லெறிந்து கொல்லப்படுறாங்க. என் ஆவியை வந்து உங்க கடத்துல ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆவியுமே வந்து ஏற்றுக்கொள்ளும் சொல்லி ஒரு விண்ணப்பம், அதாவது ஒரு ரிக்வெஸ்ட், அந்த தன்மையை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை, என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவன் வந்து சரண்டரே பண்ணிட்டாரு ஏசப்பா. ஆனா எங்க ஸ்தேவான் வந்து ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. ஏசப்பாக்கு அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரம் இருக்கு முழுமையா சரண்டர் பண்றதுக்கு. ஆனா நம்மளுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது. ஏன்னா நம்மளோட ஆவியை வந்து எடுத்துக்கொள்றது வந்து ஏசப்பா கையில தான் இருக்கு, நம்மளுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. சோ அதனால ஸ்தேவான் என்ன பண்றது, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி ரெக்வஸ்ட வைக்கிறாங்க. அவங்களோட பதிலும் வந்து அக்செப்ட் ஆகுது. அவங்களும் மறித்து போறாங்க. நம்ம வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில வந்து எடுத்தோம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சித்தத்துக்கு எல்லாமே ஒப்பு கொடுக்கணும். அது ரிக்வஸ்டா நம்ம வைக்கணும். ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும், பார்த்து பாரு நான் இப்படிதான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெனாவட்டா இருக்கக்கூடாது. எது செஞ்சாலுமே இங்க போறதா இருக்கட்டும், அங்க போறதா இருக்கட்டும், எந்த பொருள் வாங்கணுமா, எது இருந்தாலுமே ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவருக்கு விருப்பப்படுறாரா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ரிக்வஸ்டா தான் வைக்கணுமே தவிர நம்மளா எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்தேவான் ஆண்டவர் போல வந்து செயல்பட்டாங்க. அதனால ஆண்டவர்கிட்ட தன்னோட ஆவியை வந்து ஏற்றுக்கொள்ளும்படி ரிக்வஸ்ட் வச்சாங்க. நம்மளும் நம்மளோட ஓட்டத்தை முடித்ததுக்கு ஆண்டவர்கிட்ட இப்படிதான் நம்மளும் சொல்லி எங்களோட ஆவியை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆவியை வந்து ஆண்டவர்கிட்ட அப்பயும் நம்ம வந்து சரண்டர் பண்ணதா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமான்னு சொல்லி சண்டை பண்ணி கேட்கிறோம். ஆண்டவர் சித்தமா இதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை எடுக்கிறோம். அதே சமயத்துல நம்ம மரித்து போற தருவாயிலும் நம்மளோட ஆவியை வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். இசப்பா நமக்கு ஒரு முன்மாதிரியா வந்து எல்லாவற்றையும் காண்பித்து கொடுத்திருக்க. அதே போல நம்மளும் செயல்படணும். அடுத்த வார்த்தை முடிந்தது. 19:30 வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இசப்பா கடைசி நிமிஷம்
கொடுத்த எல்லா திட்டத்தையும் பொறுப்பையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு தலைய சாய்த்து அப்பயும் ஆண்டவர் வந்து தன்னோட ஆவியை வந்து பிதா கிட்ட ஒப்பு கொடுக்குறார். இதான் ஸ்தேவானும் பண்ணாரு, ஆவியை வந்து ஏற்றுக்கணும்னு ஒப்பு கொடுத்தாரு. இதேதான் ஏசப்பாவும் முடிந்ததுன்னு சொல்லி ஆவியை வந்து ஒப்பு கொடுக்குறாரு. நம்ம வாழ்க்கையில ஓட்டத்தை ஓடுறோம், அதோட முடிவும் நம்மளுக்கு தெரியணும். ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லா பொறுப்பையும் நான் செய்து முடிச்சு இதை முடிச்ச உடனே நான் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த முடிவும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். வந்து பவுலுக்கும் அப்படிதான் தெரிஞ்சது. அந்த வசனம் வாசிக்கிறேன், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுலுக்கும் ஆண்டவர் வந்து ஊழியத்தை வந்து நியமிச்சு வச்சிருந்தாரு. அது என்ன ஊழியம்ன்றதை தெரிந்து கொண்டார். புறஜாதிங்க மட்டும் இல்ல, ராஜாக்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும், பட்டணங்களோடு அடிப்படணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன பாடுபட போறான்னு சொல்லி இயேசுப்பா வந்து பவுலுக்கு வந்து சொல்லியிருந்தாரு. அதன்படியே அவர் வந்து செய்து முடிச்சு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை நான் முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கணும்னு சொன்ன ஓட்டத்தை துவக்கணும் தெரியுது, முடிய போதுன்றது தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தை உறுதியா இந்த காத்து கொண்டு ஆண்டு நம்ம கொடுத்த பொறுப்பையும் சித்தத்தையும் ஓட்டத்தையும் நிறைவேற்றி முடிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். இதே மாதிரிதான் இனியாவும் வரமேறி போறாரு அப்படின்னு தெரிந்து அந்த முடிவு என்னன்னு அவருக்கு தெரியுது. நடுவுல எவ்வளவு அவிசுவாசம் சோர்வுகள் எல்லாம் வந்தாலுமே ஆனா அந்த முடிவு அவருக்கு வந்து தெரிந்தது. இந்த நாள்ல இந்த நேரத்துல என் ஓட்டம் முடிய போதுன்ற அந்த முடிவு தெரிஞ்சது. விசுவாசத்தை வாங்கணும் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கார் இல்லையா, அவரை முன்னிட்டு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பையும் சித்தத்தையும் ஊழியத்தையும் செய்து முடிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஆனா அதை நல்லபடியா ஓடி முடிப்போமா, அதுதான் கேள்விக்குறி. நம்மளோட ஓட்டம் முடிய போதுன்றத நம்மளுக்கு தெரிந்து இருக்கணும். தெரிந்து நம்மளோட ஆவிய அந்த கருத்தை ஒப்பு கொடுக்கணும். ஐசப்பா முடிந்ததுன்னு சொன்னது போல நம்மளும் ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்த பொறுப்பையும் முடிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பிடிச்சு பரலோகத்தை நம்ம வந்து போய் ஆண்டோட இணையிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, ஐசப்பா உங்களோட சிலுவையின் அந்த 7 வார்த்தைகளை எங்களை கொண்டு பேசுகிறீர், அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உங்களை நீங்க இனிமே பொழுது கைவிடுகிறீர், ஆனா உறக்கமான இறக்கங்களால சேர்த்துக் கொள்கிறீர், அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அந்த கைவிட நிலைமையில நாங்க மனுஷங்க தேடி போயிடக்கூடாதுப்பா. உண்மையே சார்ந்து இருக்கிற பிள்ளைங்களா நாங்க வாழணும் ஆண்டவரே இயேசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே இயேசப்பா. நீங்க தாகமா இருக்கிறீன்னு சொல்லி கேட்டு அந்த தாகமானது ஆத்மா தாகம்ப்பா. எங்களுக்கும் அந்த ஆத்மா தாகம் வந்து வாஞ்சியை தந்து நடத்துங்க. சுத்தி இருக்க பாக்குற ஆத்மாக்கள்லாம் நாங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களா நாங்க இருக்கணுமே தவிர ஒருபோதும் வெறுக்கிற பிள்ளைங்களா நாங்க இருக்க கூடாது. எங்களை அப்படி மாற்றுங்க. ஆத்மா தாகத்தை தந்து நிரப்புங்கப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நீங்க வந்து முடிந்ததுன்னு சொல்லி நீங்க வந்து உங்களோட ஆவியை வந்து பிதாக்கிட்ட வந்து அர்ப்பணித்திருப்பா. அதே போல நாங்க எங்களோட வாழ்க்கையை முடியும் போதும் ஆண்டவரே பரிசுத்தத்தோட காத்து கொண்டு எங்களோட ஆவியை வந்து ஆண்டவரே இயேசப்பா உங்ககிட்ட சரண்டர் பண்ற பிள்ளைங்களா நாங்க இருக்கணும். எல்லாவற்றையும் உங்ககிட்ட சரண்டர் பண்ணி ஒப்பு கொடுத்து உங்க சித்தத்தை அறிந்து செயல்படுற பிள்ளைங்களா இருக்கும்படி செய்யுங்க. அதே சமயத்துல எங்களோட ஓட்டம் முடியும் போதும் ஆண்டவரே இயேசப்பா எங்க ஆத்மா உங்ககிட்ட அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களா காணப்படணும். நீ எப்படி எல்லாவற்றையும் பிதா உங்களுக்கு கொடுத்த எல்லா சித்தத்தையும் நிறைவேற்றி பொறுப்பை நிறைவேற்றி முடிக்கிறோம். அதே போல நீங்க எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து அதை உங்க கரத்துல சரண்டர் பண்ணி எங்களோட ஆவியையும் உங்க கரத்துல சரண்டர் பண்ணி நல்ல போராட்டத்தை போராடணும், விசுவாசத்தை காத்து கொண்டோன்னு சொல்லி ஆண்டவரே இயேசப்பா உங்க கருத்தை எல்லாத்தையும் சரண்டர் பண்ற பிள்ளைங்களா நாங்க இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்த அழகு செய்யுங்க. பெரிய நாமத்தை ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவன் நல்லா தங்க பண்ணி ஆமீன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் ஆண்டவர் சிலுவை என் வார்த்தையை சொல்லி நம்ம வந்து சொல்லி ஜெபிப்போம். சும்மா ஆண்டவரை போல நமக்கு அந்த சுபாவத்தை தந்து அவரோட பிள்ளை என்றென்றைக்கு வாழவும் பரலோகத்துல நம்மளை கூட்டி சேர்க்கிறவரா அவர் இருக்கார். விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.